அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. பூஜம் கிடையாது, மந்திரம் கிடையாது, நம்பர் சொல்லணும்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயத்தை இது நிகழ்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்லை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும். சில பேருக்கு 3 நிமிடத்தில் கூட நிறைவேற்றி கொடுக்கலாம், 3 மணி நேரத்தில் நிறைவேற்றலாம், 3 நாட்களுக்குள்ளேயே கூட உங்களுடைய மனதில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்பெல்லை பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை உடனடியாக கொடுத்துருக்கு. அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் இதை தாராளமாக செய்யலாம். வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பொழுது ஒரே ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெல்லை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். இன்று வெள்ளிக்கிழமை உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிடுங்க. நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. அதே போல் இன்றைக்கு நான் சொன்னது ஏற்கனவே நீங்கள் பூஜை, மந்திரம், விரதம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிற பட்சத்தில் 3 நிமிடத்தில் இல்லைன்னா 3 மணி நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை இது நிறைவேற்றி தரும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை வேலை கிடைக்கணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும். இப்போ நிறைய குழந்தைங்க பாஸ் ஆகிருப்பாங்க, அவங்க நினைத்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களும் இதை தாராளமாக செய்யலாம். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருப்பாங்க, அதாவது உங்ககிட்ட பேசாமல் இது வரைக்கும் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வரணும், இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து உங்களுக்கு கால் வரணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்திகளை முழுவதும் ஒன்றிணைத்து அதன் மூலயமாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னிக். அதாவது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பரு, க்ரீன் கலர் பென்னு மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும் அதே போல் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் க்ளவுட்ஸ், அதாவது மேகமூட்டங்கள் இருக்கும் பாருங்கள், அது போல் நீங்கள் ஒரு பிக்சரை நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஒரு படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும். மேகமூட்டம் போல் நீங்கள் ஒரு படத்தை வரைஞ்சிக்கணும். அதற்கு நடுவில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சது போல் நீங்கள் எழுதிக்கணும். அதாவது எனக்கு நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம். நான் எதிர்பார்த்த ஒரு 50,000 பணம் எனக்கு கிடைத்து விட்டது. நான் எதிர்பார்த்த பணம் 50,000 கிடைத்து விட்டது. நான் எதிர்பார்த்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைத்து விட்டது. சப்போஸ் யார்கிட்டையாருந்து உங்களுக்கு கால் வரணும் அப்படின்னா, அதாவது அவங்க யார்கிட்டேருந்து வரணுமோ அவங்களுடைய பேரை சொல்லி அவங்களிடமிருந்து எனக்கு கால் வந்து விட்டது இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடந்து முடிஞ்சது போல் அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில் நீங்கள் எழுதுறீங்க. இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒயிட் கலர் பேப்பரை ஸ்கொயராக கட் பண்ணி அதில் தான் நீங்கள் க்ளவுட்ஸ், அதாவது மேகம் வரைஞ்சி அதுக்கு நடுவில் உங்களுடைய பிரார்த்தனையை நடந்து முடிஞ்சது போல் எழுதிட்டீங்க. அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அந்த பேப்பர் கார்னரில் 3 அப்படின்ற நம்பரை இதில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிக்கோங்க. இப்படி எழுதின பேப்பரை உங்களுடைய 2 கையிலையுமே வச்சுட்டு நீங்கள் அதில் என்ன விஷயத்தை எழுதியிருக்கீங்களோ அதை நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு 3 முறை நன்றியை சொல்லிவிடுங்க. உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வம், அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வேண்டுதலை பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும். அதனால் உங்கள் குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் 3 முறை நன்றியை சொல்லிவிட்டு பிரபஞ்சத்துக்கும் 3 முறை நன்றியை சொல்லிவிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா மடிக்கக்கூடாது, கசக்கக்கூடாது.
உங்களுடைய பர்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியிலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும். அடிக்கடி பார்க்கணும் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதை செஞ்ச சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3 நிமிடத்தில் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கு, 3 மணி நேரத்தில் நிறைவேறியிருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அவரவர்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் சீக்கிரமாகிறதும் லேட் ஆகிறதும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யார் செய்தாலும் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும். அவங்க கேட்டதை நிச்சயமாக கொடுத்தே தீரும். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்லை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம். ராவு காலம் யமகண்டத்தை தவிர்த்துவிட்டு மற்ற நேரத்தில் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இருந்தாலும் செய்யலாம், வெளியில் இருந்தாலும் செய்யலாம். யார் வேண்டுமென்றாலும் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக கொடுக்கும். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பேப்பரை ஓடுற தண்ணியில் விட்டலாம். எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம். முழுக்க 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 உங்களையும் பிரபஞ்சத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் நம்பி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெறும் கையில் போக மாட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும். இன்னும் நடக்கலை அப்படின்னு எதிர்பார்க்காது. கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயத்திற்காக இந்த ஒரு மெத்தடு செஞ்சீங்களோ அதை இது நிறைவேற்றியே கொடுக்கும். அதனால் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ₹1 கூட செலவு பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை தான் எழுதி வைக்க போகிறீங்க. எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு கிடையாது. மிகவும் எளிமையானது தான், அனைவராலையும் செய்யக்கூடியது தான். நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.